தனது பேரனான அனிருத்தன் இல்லாததை அறிந்த கிருஷ்ணர் துவாரகையில் தேட முயற்சி செய்கையில் நாரத முனிவரின் உதவியினால் அனிருத்தன் இருக்குமிடத்தை அறிந்து கொண்டார். பின்பு கிருஷ்ணர் பிரத்யும்னனுடனும் மாபெரும் படையுடனும் சோனிதபுரியை அடைந்தார். வேந்தன் அந்தப்புரத்தை அடைவதற்கு முன்னரே தனது ஒற்றர்கள் மூலம் தனது நாட்டிற்குப் பெரும் படையுடன் கிருஷ்ணர் வந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டான். பின்பு அதற்குத் தயாராகும் வகையில் பாணாசுரன் தனது படைவீரர்களை தயாரான நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டான். குறுகிய நேரத்திற்குள் அசுரர்கள் அனைவரும் இணைந்து மாபெரும் படை கொண்ட ஒரு சேனையாக உருவெடுத்து கிருஷ்ணரை எதிர்க்க தயாராக நின்று கொண்டிருந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே மிகவும் வலிமையான போர் உருவாகியது. அசுர வீரர்கள் அனைவரையும் துவாரகையிலிருந்து வந்த வீரர்கள் கடுமையாக தாக்கினர். மாயசக்திகளில் வல்லவர்களான அசுரர்கள் தனது மாய சக்தியால் வீரர்களை திசை திருப்ப பலவிதமான சூழ்ச்சிகளையும் உருவாக்கினார்கள். ஆனால் துவாரகையிலிருந்து வந்த வீரர்கள் அவர்களின் மாய சக்திகளைக் கொண்டு அவர்களை தாக்கி அழித்து முன்னேறிக் கொண்டிருந்தனர். இவையாவற்றையும் கண்டுகொண்டிருந்த அசுரகுல வேந்தனான பாணாசுரனுக்கு மிகுந்த கோபமும் எதிரிகளின் மீது தயவுதாட்சியின்மையும் தோன்றியது. வலிமை மிகுந்த தனது தோள்களையும் தட்டிக் கொடுத்து இனி இவர்களை வதம் செய்தே ஆக வேண்டும் என்று உரைத்து தானே நேரடியாக களத்தில் இறங்கி அவர்களை நிர்மூலமாக்குகின்றேன் என்று கூறி ரதத்தில் ஏறினான். பின்பு தனது ரதத்தில் முன்னேறி எதிரிகளின் வீரர்கள் சூழ்ந்த இடத்தை அடைந்து தனது வீரர்களை அழித்த வீரர்களை அழிக்கத் தொடங்கினான். ரதத்தில் இருந்தவாறு தனது தவ வலிமையால் பெற்ற பல சக்திகளைக் கொண்டு அவர்களின் உயிரை பிரித்து எடுக்கும் விதமான பல ஆயுதங்களை ஏந்திய வீரர்களை உருவாக்கி முன்னேற ஆணையிட்டார். அசுர வீரர்கள் வருவதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் யாரையும் தனது படையை நெருங்க விடாமல் அழித்து காத்து நின்றார். பின்பு கிருஷ்ணர் தானே பாணாசுரனை சந்திப்பதாக உரைத்து முன்வந்தார். பின் பாணாசுரன் விடுத்த ஒவ்வொரு அஸ்திரங்களையும் பயனற்றுப் போகச் செய்தார். தனது தவ வலிமையாலும் தன்னிடமுள்ள வலிமை வாய்ந்த பலவிதமான அஸ்திரங்களையும் கொண்டு அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் அழிக்க பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டான் பாணாசுரன். இருப்பினும் எதிரில் இருப்பவர் யார் என்பதை உணர்ந்தும் அதை தனது கர்வ சிந்தனையால் மதியிழந்து பாணாசுரன் செய்த அனைத்தையும் கிருஷ்ணர் நிர்மூலமாக்கி அவனது கர்வத்தையும் அவனது சக்தியையும் குறைக்கத் தொடங்கினார். இனியும் பொறுமை காத்தல் ஆகாது என்று எண்ணிய கிருஷ்ணர் தனது கரங்களில் இருந்த வில்லினால் அம்பு எய்து பாணாசுரனின் இரு கைகளையும் துண்டித்தார். பின்பு அவன் உயிரை மாய்க்க தனது சக்கராயுதத்தை அசுரனை நோக்கி ஏவத் தொடங்கினார். அவ்வேளையில் யுத்தக் களத்தில் சர்வலோக சஞ்சாரியான எம்பெருமான் தோன்றி கிருஷ்ணரை தடுத்து நிறுத்தினார். கிருஷ்ணரும் எம்பெருமானின் கூற்றுக்கிணங்கி சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துவதை நிறுத்தினார். பின்பு எம்பெருமான் கிருஷ்ணரிடம், பாணாசுரன் என்னுடைய பரம பக்தன் ஆவான். அவன் தான் பெற்ற வலிமையால் கர்வம் கொண்டு தன்னை வெல்ல எவரும் இல்லை என்ற ஆணவத்தில் தன்னுடன் போர் புரிய எவராவது பிறக்க மாட்டார்களா என்று என்னிடம் கேட்டான். அவன் கர்வத்தையும் அகங்காரத்தையும் அகற்ற அவன் இரு கைகளையும் துண்டிக்கக்கூடிய வீரன் விரைவில் தோன்றுவான் என்று வரமளித்திருந்தேன். அதன் காரணமாகவே இந்த போரானது நிகழ்ந்துள்ளது என்று கூறினார். பாணாசுரனுக்கு எதிரிகளின் மீது பயமில்லை என்ற வரம் அளித்திருப்பதால் நான் அளித்த வரமானது உண்மையாக இருக்கும் வகையில் அவனை உயிருடன் விட்டுவிடு என்று கூறினார். அவனின் இரு கைகள் இழந்த நிலையில் அவனின் மனதில் குடிக்கொண்டிருந்த ஆணவமானது முழுவதுமாக அகன்றது என்றார். கிருஷ்ணர் எம்பெருமானின் கூற்றுக்கிணங்கி பாணாசுரனை வதம் செய்வதை தவிர்த்து அவனுடன் இருந்த அசுரப்படை வீரர்களை மட்டும் வதம் செய்தார். பின்பு அந்தப்புரத்தில் உள்ள அனிருத்தனையும் உஷையையும் அழைத்து வர தனது வீரர்களுக்கு ஆணையிட்டார். பின்பு அவர்கள் இருவரும் வந்ததும் தன் புதல்வனான பிரத்யும்னனிடம் தனது பேரனையும் அவன் மணக்க இருக்கும் உஷையையும் ஒப்படைத்துவிட்டு பின் அவர்கள் அனைவருடனும் கிருஷ்ணரும் துவாரகையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார். கிருஷ்ணரும் எம்பெருமானும் சென்ற பிறகு பாணாசுரன் மனமுருகி துதிக்கத் தொடங்கினார். எம்பெருமான் கிருஷ்ணரிடம் கூறியதை அறிந்த பாணாசுரன் தன் பக்தர்களின் மீது சிவபெருமான் கொண்ட அன்பை உணர்ந்து கண்களில் நீர் வழிந்தோட எம்பெருமானை பலவாறாக துதித்துப் போற்றினான். அவ்வேளையில் நந்திதேவர் பாணாசுரனின் அருகில் சென்று
நீர் கொண்ட பக்தியின் காரணமாக எம்பெருமான் உனக்களித்த வரத்தினால் மட்டுமே இன்று நீர் உயிருடன் இருக்கின்றாய் என்று கூறினார். மேலும் உன் வாழ்க்கையில் இனி நடக்கும் அனைத்து செயல்களிலும் இருந்து விடுபட சர்வலோக பிதாவான சிவபெருமானிடம் சரண் அடைவீராக என்று கூறினார். நந்திதேவரின் கூற்றுக்கேற்ப பாணாசுரனும் தன் மனம் மற்றும் சிந்தனைகள் என யாவற்றிலும் எம்பெருமானின் சிந்தனைகளை நிறுத்தி தனது இரு கரங்களை இழந்த நிலையிலும் தனது உடல் முழுக்க செங்குருதியானது நிலையில்லாமல் வெளிப்பட்டிருப்பினும் சிவபெருமானை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார். கைலாய மலையை அடைந்த பாணாசுரன் எம்பெருமானை பலவிதமான தோத்திரங்களாலும் பாடல்களாலும் அதற்கு ஏற்ப அபிநயங்களுடன் நிருத்தியம் செய்தான். தன் பக்தர்களின் இடத்தில் அதிக அன்பும் கருணையும் கொண்ட சிவபெருமான் பாணாசுரன் பாடிய பாடல்கள் மட்டும் தோத்திரங்களில் மனம் மகிழ்ந்து அவனுக்கு காட்சியளித்தார். பின்னர் சிவபெருமான் பாணாசுரனை நோக்கி, உன் பாடல்களாலும் உன் பக்தியாலும் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தைக் கேட்பாயாக என்றும் கூறினார். பாணாசுரன் தனது சிந்தனைகளால் எம்பெருமானை வணங்கி, பிரபுவே, என் மனதில் குடிகொண்டிருந்த ஆணவத்தையும் அசுர குணத்தையும் அழித்து அனைவரிடத்திலும் தோழமை கொண்ட எண்ணத்துடன் பழக வேண்டும் என்றும் என் மனதில் என்றும் தங்களின் சிந்தனைகள் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் வேண்டினார். பின்பு தனக்குப் பின்னால் என் மருமகனான அனிருத்தனுக்கும் என் மகளான உஷைக்கும் பிறக்கப் போகின்றவனே அரசனாக வேண்டும் என்று சிவபெருமானிடம் தனது வரங்குகளை வேண்டி நின்றான். எம்பெருமானும் பாணாசுரன் வேண்டிய வரத்தினை தந்தருளினார். பின்பு பாணாசுரனை தனது சிவகணங்களில் ஒருவனாக ஆக்கினார். எம்பெருமானின் கணங்களில் இணைந்த அடுத்த கணப்பொழுதே வெட்டுப்பட்ட பாணாசுரனின் கரமானது மீண்டும் புதிதாகத் தோன்றின. தனது இரு கரங்களையும் கூப்பி சர்வலோகத்திற்கும் அதிபதியாகவும் அனைத்து ஜீவராசிகளிலும் இருந்து அனைத்து உயிர்களுக்கும் பிதாவான சிவபெருமானை உள்ளம் உருகத் துதித்தான். கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தன் வரலாற்றைப் போன்றே அனிருத்தனின் தந்தையான பிரத்தியும்னனின் வாழ்க்கையும் வித்தியாசமாக அமையப் பெற்றவையாகும். பிரத்தியும்னன் என்பவன் மன்மதனின் மறுஜென்மம். சிவன் பார்வதி தேவி இணையும் பொழுது சிவபெருமானின் தியானத்தை கலைக்க அவரை நோக்கி அம்பு எய்த மன்மதன் எம்பெருமானின் நெற்றிக்கண் திறந்து முழுவதுமாக எரிக்கப்பட்டார். எனவே ரதிதேவி சிவபெருமானிடம் தன்னுடைய பதியானவர் இல்லாததால்தான் அடைந்த இன்னல்களை எடுத்துக் கூறி தனக்கு இதிலிருந்து விமோசனம் அளிக்க வேண்டி நின்றாள். எனவே சிவபெருமான் காமதேவன் செய்த செயல்களை யாவும் மறந்து ரதிதேவியின் கண்களுக்கு மட்டும் புலனாகும்படி காமதேவனை தோற்றுவித்தார். உடலின்றி இருப்பினும் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையில் ருக்மணியுடன் சேர்ந்து புதல்வர்களை தோற்றுவிப்பார். அந்நிகழ்வின் போது பிரத்தியும்னன் என்ற பெயரில் உடலற்ற காமதேவன் உடல் பெறுவான் என்ற வரமளித்தார். சிவபெருமான் அளித்த வரத்தின் அடிப்படையில் ரதிதேவியின் கணவனான மன்மதன் கிருஷ்ணரின் புதல்வனாக துவாரகையில் பிரத்தியும்னன் என்ற பெயரில் அவதரித்து பிறந்து வளர்ந்து வந்தார். பிரத்தியும்னன் கிருஷ்ணரைப் போன்றே அழகில் சிறந்தவராகவும் காண்போரை கவரும் விதமாகவும் வளர்ந்து வந்தார். பிரத்தியும்னனின் பிறப்பு ஒரு அசுரனை வதம் செய்வதற்காகவே என்று எம்பெருமான் வரமளித்திருந்தார். சம்பரன் என்னும் அசுரன் தனது அழிவிற்கு காரணமாக இருக்கும் குழந்தை இந்த உலகில் பிறந்துவிட்டதை உணர்ந்தான். அக்குழந்தையை எவ்விதத்திலாவது நாம் அழித்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தான். எனவே தனது மந்திர சக்திகளைக் கொண்டு தன்னை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அக்குழந்தையைக் கண்டான். அக்குழந்தை கிருஷ்ணருக்கு மகனாகப் பிறந்த பிரத்தியும்னன் என்பதை அறிந்து கொண்டான். ரதிதேவியும் சிவபெருமானின் அருளால் மயனுக்கு மகளாகப் பிறந்து மாயாவதி என்னும் பெயரில் அழைக்கப்பட்டு அன்போடு வளர்க்கப்பட்டு வந்தாள். அவளின் பெயருக்குத் தகுந்தாற்போல் அனைவரையும் கவரும் விதமாக எழில் மிகுந்த தோற்றத்தையும் அழகிய விழிகளையும் கொண்டிருந்தாள். மாயாவதியின் எழில்மிகு தோற்றமே அவரின் வாழ்க்கையை திசை திருப்பி முற்பிறவியில் இழந்த தன் நாயகனோடு தன்னை இணைத்துச் செல்லும் பாதைக்கு அழைத்துச் சென்றது. காண்போரை மதி இழக்கச் செய்யும் மாயாவதியின் அழகை கேள்வியுற்ற அசுரன் ஒருவன் அவளை அடையும் பொருட்டு அவள் இருக்கும் இடத்தை தேடி வந்தான். அவன் கேள்வியுற்றதை விட அவள் மிகுந்த அழகுடன் இருந்தாள். அவளின் அழகில் அவன் வந்த எண்ணத்தை மறந்து மாயாவதியின் அழகில் தன்னை இழந்து அவள் நினைவில் இருந்தான் சம்பரன் என்னும் அசுரன். இச்சிறு வயதில் இவ்வளவு அழகு கொண்டிருக்கும் இவள் வளர்ந்திருக்கும் தருணத்தில் எவ்வளவு அழகாக இருப்பாள் என எண்ணினான் சம்பரன்.
தான் கண்ட அழகிகளை காட்டிலும் அழகியிருக்கு அழகியாக விளங்கும் இந்த பேரழகியை எவ்விதத்திலாவது தான் அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணினான். சிறிது சிந்தித்த சம்பரன் தனது தோற்றத்தை மாற்றி அவள் அருகில் சென்று தனது அசுர சக்தியால் அவளை மயக்கி அந்த பேரழகியை தன்னுடைய இருப்பிடத்திற்கு தனது மாய சக்திகளின் மூலம் தூக்கிச் சென்றான். தனது மாய சக்தியால் மயக்கி தூக்கி வந்த மாயாவதியை தனது அரண்மனையில் சிறிது மயக்க நிலையில் கண்டு அவன் பெரிதும் மகிழ்ந்தான். பின்பு இந்த பேரழகியை தன்னிடமிருந்து எவரேனும் பிரித்து விடுவார்களோ அல்லது இந்த பேரழகியே தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற எண்ணம் அவனிடம் உருவாயிற்று. பின்பு இந்த பேரழகியை எவரும் கண்டறிய இயலாத வகையில் அவளைச் சுற்றிலும் ஒரு மாய வலையை உருவாக்கினான். அவ்வலை ஒரு பாதுகாப்பு கவசம் போல் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. மயக்கம் தெளிந்த மாயாவதி தன்னை விட்டு சென்று விடுவாளோ என எண்ணிய சம்பரன் அவளின் நினைவுத்திறன் முழுவதையும் அழித்து தான் வளர்ப்பது போல அவளது நினைவுத்திறனை மாற்றி அமைத்து அவளை தன்னோடு வளர்த்து வந்தான். பிள்ளை பருவம் முடிந்து கன்னிப்பருவம் அடைந்ததும் இந்த பேரழகியை தானே திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் ஆழப்பதிந்திருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவளை அனுதினமும் அன்புடன் வளர்த்து வந்தான். மாயாவதியின் மீது கொண்ட அன்பினாலும் அவள் தனக்கே உரியவளாகப் போகின்றாள் என்ற எண்ணத்தினாலும் தனக்குத் தெரிந்த மாய வித்தைகளை கற்றுக் கொடுத்தான் சம்பரன். கன்னிப்பருவம் அடைந்ததும் அவளை தனது பத்தினியாக மாற்ற அவன் முடிவெடுத்தான். பின்பு ஒரு நாள் அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் அவனது மாய சக்தியானது குறைந்துவிட்டது. இதன் விளைவாக மாயாவதியை சுற்றி சம்பரன் அமைத்திருந்த மாய வலையும் தன் பலத்தை இழக்கத் தொடங்கியது. பின்பு மாயாவதிக்கு தனது பழைய நினைவுகள் யாவும் நினைவுக்கு வரத் தொடங்கின. தான் யார் என்றும் தன் தந்தையார் யார் என்றும் அறியத் தொடங்கினாள். சம்பரன் கற்றுக் கொடுத்த மாய சக்திகளைக் கொண்டு தான் இங்கு வந்த விதத்தை அறிந்து கொண்டது மட்டுமில்லாமல் தன்னை வளர்க்கும் சம்பரனின் எண்ணத்தையும் புரிந்து கொண்டாள் மாயாவதி. காலங்கள் யாவும் விரைந்தோடத் தொடங்கின. பிள்ளைப்பருவம் முடிந்து கன்னிப்பருவம் எய்தாள் மாயாவதி. பின் சம்பரன் தனது எண்ணத்தை செயல்படுத்தத் தொடங்கினான். அதாவது மாயாவதியை மணக்க விரும்பினான். சம்பரன் தனது மாய சக்திகளைக் கொண்டு மாயாவதி தன்னால் வளர்க்கப்பட்டவள் என்ற எண்ணத்தை அவள் நினைவில் இருந்து எடுக்க முற்பட்டான். சம்பரன் அறியாத பல விஷயங்களையும் அறிந்த மாயாவதி இதை உணரும் தருவாயில் அவனை விட்டு விலகும் நிலையில் சம்பரன் தனது மாய சக்தியால் அவள் அறிந்த அனைத்து தகவல்களையும் அழித்து மாயாவதியை தனது பத்தினியாக மாற்றிக்கொண்டான். ஆனால் மாயாவதி தன்னை பற்றி அறிந்ததும் தன்னை வளர்த்த அசுரன் கற்றுக் கொடுத்த மாய சக்திகளைக் கொண்டு தன் மனதிலும் நினைவிலும் இருந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அதை தன்னுடன் இருக்குமாறு எவராலும் அழிக்க இயலாத வகையில் பல நுட்பமான சக்திகளைக் கொண்டு அதை பாதுகாத்து வந்தாள். தன் மாய சக்தியானது அவளது நினைவுத்திறனை அழித்தது போல் சம்பரன் உணர்ந்தான். ஆனால் உண்மையில் அவளது நினைவுத்திறனானது அழிக்கப்படாமல் அவளுடனேயே பாதுகாப்புடன் இருந்தது. அவன் செய்த மாய சக்திகளை தன்னை பாதுகாக்கும் பொருட்டு பயன்படுத்திக் கொண்டாள் மாயாவதி. அதாவது தன்னை பெயரளவில் மட்டும் அவனது பத்தினியாக மாற்றிக்கொண்டாள். சம்பரன் தன்னை நெருங்கி இன்பம் அடைய வரும் வேளைகளில் தான் கற்ற மாய சக்திகளால் அவனது நினைவுகளில் மட்டும் அவள் இருப்பது போல் உருவாக்கி அவனையும் தனது மாயசக்தியை பயன்படுத்தி மயக்கினாள் மாயாவதி. அது மட்டுமின்றி இசைப்பதில் வல்லவளாகவும் திகழ்ந்தாள். தன் இசையால் சம்பரனின் நினைவுகளை அவ்வப்போது மாற்றி அமைத்தாள். பின்பு அரண்மனையில் சமையல்காரர்களின் தலைமை சமையலராகவும் இருந்து வந்தாள். அரண்மனையை சுத்தம் செய்து பாதுகாக்கும் பணி அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அனுதினமும் தான் இவ்விதம் அகப்பட்டிருப்பதை விரும்பாத மாயாவதி இவ்விடத்திலிருந்து தன்னை விடுவித்து சுதந்திரம் அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று மனதில் எண்ணி தனது விதியை நினைத்து கலங்கிக் கொண்டே இருந்தாள். மாயாவதிக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய வல்லமை கொண்ட மாபெரும் வீரன் உதிக்கத் தொடங்கினான். பிரத்யும்னன் துவாரகையில் ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவர் ஆவார். அவர் பிறந்த 6ஆம் நாளில் தன்னை கொல்ல வல்லமை உடைய அந்த காலனை அழித்தே தீர வேண்டும் என்று சம்பரன் மாறுவேடம் தரித்து துவாரகைக்குச் சென்றான். பின்பு எவரும் அறியாவண்ணம் அக்குழந்தையை அவ்விடத்திலிருந்து தூக்கிக் கொண்டு மறைந்துவிட்டான். துவாரகையில் கண்ணனின் குழந்தை காணவில்லை என்று பலரும் அக்குழந்தையை தேடி அலைந்து கொண்டே இருந்தனர். ஆனால் கண்ணனோ நிகழ்ந்தவற்றை அறிந்தவர். அதனால்
எவ்வித கலக்கமும் இன்றி காலம் பதில் உரைக்கும், அனைவரும் அமைதி கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்தவர்களை அமைதி கொள்ள செய்து தனது மனைவியையும் ஆறுதல் படுத்தினார். கடல் பகுதியில் அதிக மீன்கள் இருக்கும் அப்பகுதியில் எரிந்து அவ்விடம் விட்டு சென்றான். பல மீன்கள் சூழ்ந்த நிலையில் அங்கிருந்த ஒரு மீனானது அக்குழந்தையை இரையாக எண்ணி விழுங்கியது. கண்ணனின் புதல்வனாகப் பிறந்த குழந்தையானது மீனின் வயிற்றில் செரிக்கப்படாமல் உயிருடன் இருந்தது. அச்சமயத்தில் மீன் பிடிப்பதற்காக வந்த மீனவர்களின் வலையில் குழந்தையை விழுங்கிய மீனானது அகப்பட்டு தனது உயிரை நீத்து குழந்தையின் உயிரை காத்தது. அங்கு அகப்பட்ட மீன்கள் அனைத்தையும் சம்பரன் ராஜ்யத்தை சேர்ந்த மீனவர்கள் பிடித்தனர். பின்பு மீன்கள் அனைத்தும் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரண்மனைக்கு வந்த மீன்கள் அனைத்தும் அரண்மனையிலுள்ள சமையலறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் மீன்கள் அனைத்தையும் மாயாவதி அறுக்க முற்பட்ட போது அங்கு இருந்த ஒரு மீனின் வயிற்றில் ஒரு அழகான குழந்தை உயிரோடு வந்தது. அதைக் கண்டதும் ஆச்சரியம் கொண்டாள் மாயாவதி. நாரதர் வருகை. இந்த அழகிய குழந்தை எவ்வாறு இந்த மீனின் வயிற்றினுள் வந்தது? ஒரே விந்தையாக உள்ளது. இதை யார் செய்திருப்பார்கள் என மாயாவதி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் சர்வலோகங்களிலும் பயணிக்கும் முனிவரான நாரத முனிவர் சம்பரன் ஆட்சி செய்யும் அவனின் அரண்மனையிலுள்ள சமையலறையில் மாயாவதி இருக்கும் இடத்தில் தோன்றினார். நாரத முனிவரைக் கண்ட மாயாவதி அவரை வணங்கி பின்பு நிகழ்ந்தவற்றை அவரிடம் கூறி, இச்செயலை யாரால் செய்ய இயலும்? எங்களை மிஞ்சிய அளவில் மாயக்கலைகளில் வல்லவர்கள் உள்ளார்களா என்ற வகையில் விடை காணும் பொருட்டு அவரிடம் கேள்வியை தொடுத்தாள். பூர்வ ஜென்ம பலனை அறிதல். நாரதர் மாயாவதியிடம், ஆயக்கலையில் நீங்கள் அறிந்தது சிறு பகுதி மட்டுமே என்றும் பல கலைகளை அறிந்த ஒரு மாயக்கண்ணன் உள்ளார் என்றும் கூறினார். பின்பு இந்த குழந்தையானது கிருஷ்ணரின் குழந்தை. தன்னை அழிப்பதற்கான வல்லமை கொண்ட இந்த குழந்தையை சம்பவ இடத்திலிருந்து எடுத்து வந்து கடலில் சம்பரன் எரிந்துவிட்டான் என்றும் மாயாவதியிடம் எடுத்துக் கூறினார். உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை களைக்கக்கூடிய மாவீரனும் இவரே என்றும் கூறினார். மேலும் மாயாவதியிடம், நீ இக்குழந்தையை வளர்த்து ஆளாக்கி உனக்கு இருக்கும் இன்னல்களை களைந்து அவரை காதல் மனம் புரிந்து வாழ்வாயாக என்று கூறிவிட்டு அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் நாரதர். காந்தர்வம் கொள்ளுதல். நாரதர் மறைந்த பின்பு அக்குழந்தையை எடுத்து மாயாவதி அன்போடு வளர்த்து வந்தாள். அக்குழந்தையான பிரத்யும்னன் கிருஷ்ணரைப் போலவே அழகான உருவத்துடனும் காண்போரை கவரும் விதத்திலும் வளர்ந்து வந்தார். பிரத்யும்னனுடைய அழகில் தனது மனதை பறிகொடுத்தாள் மாயாவதி. அவளுக்கு அவ்வப்போது முன் ஜென்ம நினைவுகள் தோன்றி நினைவுபடுத்திக் கொண்டிருந்தன. அவர் மீது கொண்ட காந்தர்வ எண்ணங்களால் தான் கற்றமாய கலைகளையும் பயிற்றுவித்து அதில் பிரத்யும்னனையும் தேர்ச்சியடையச் செய்தாள். பிரத்யும்னன் தன் பிறப்பைப் பற்றி அறிதல். மாயாவதியின் நடவடிக்கைகள் யாவும் பிரத்யும்னனுக்கு ஒருவிதமான சங்கடத்தையும் ஆச்சரியத்தையும் அளித்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் பிரத்யும்னன் மாயாவதியை தன்னுடைய தாயாகவே எண்ணி அவளிடம் பழகினார். ஆனால் மாயாவதியோ பிரத்யும்னனை தன் கணவனாக எண்ணிப் பழகினாள். ஒரு நிலையில் மாயாவதியின் அன்பும் செயல்பாடுகளும் எல்லை கடக்கத் தொடங்கின. அதன் காரணமாக சினம் கொண்ட பிரத்யும்னன் மாயாவதியிடம் தன் மனதில் இருந்த சினத்தையும் ஐயத்தையும் எடுத்துரைத்து, தாங்கள் இவ்விதம் நடந்து கொள்வது முறையன்று, ஏனெனில் தாங்கள் என் தாய் அல்லவா என்று கூறினார். இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல மாயாவதி தன்னை பற்றியும் தான் யார் என்றும் பிரத்யும்னனிடம் கூறினாள். இதைக் கேட்டதும் மிகுந்த அதிர்ச்சியும் வியப்பும் கொண்ட பிரத்யும்னன் என்னிடம் கொண்ட காம வேட்கைக்காக தாங்கள் என் தாய் அல்ல என்று கூறுவது முறையல்ல என்று சினந்து கொண்டார். ஆனால் மாயாவதியோ பிரத்யும்னன் கொண்ட சினத்திற்கான காரணத்தை நன்கு அறிவாள். அதனால் அவள் அவரிடம் எவ்விதமான கோபத்தையும் காட்டாமல் அவர் பிறப்பைப் பற்றிய இரகசியத்தை எடுத்துரைக்கத் தொடங்கினாள். அதாவது, நீங்கள் இந்த நகரத்தில் பிறந்தவர் அல்ல. துவாரகையில் உள்ள கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த மகன் என்றும், தாங்கள் பிறந்த 6ஆம் நாட்களிலேயே இந்த நாட்டினை ஆளும் அரசனான சம்பரன் உங்களை உங்கள் பெற்றோரிடமிருந்து பிரித்து கடலில் தூக்கி எறிந்துவிட்டான் என்றும் கூறினாள். உங்களை கடலில் எறிந்தபோது கடலில் இருந்த மீன்களில் ஒன்று உங்களை விழுங்கிவிட்டது என்றும், பின்பு அங்கு மீன் பிடிக்கச் சென்ற மீனவர்களின் வலையில் அகப்பட்ட மீன்களை அரண்மனைக்கு அனுப்பும் பட்சத்தில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து
நீங்கள் இங்கு வந்து சேர்ந்தீர்கள். உணவு படைக்கும் பொருட்டு அறுக்கும்போது நீங்கள் என்னிடம் கிடைத்த அவ்வேளையில் நாரத முனிவர் தோன்றி, முன் ஜென்மத்தில் தாங்கள் என் கணவராகவும் நான் உங்களின் காதல் மனைவியாகவும் இருந்துள்ளதாக கூறினார் என்று எடுத்துரைத்தாள். நாம் இருவரும் முற்பிறவியில் ஓருயிர் ஈருடலாக இருந்து காந்தர்வம் கொண்டு வாழ்ந்துள்ளோம் என்றும் கூறினாள். போருக்குத் தயாராகுதல். தன் பிறப்பைப் பற்றி அறிந்த பிரத்யும்னன் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் கொண்டார். பின்பு தன்னை வளர்த்த மாயாவதியிடம், தாங்கள் என்னை அடைய இயலாது என்றும் தாங்கள் சம்பரனின் பத்தினி ஆவீர்கள் என்றும் கூறினார். ஆனால் மாயாவதி பிரத்யும்னனிடம், சம்பரன் என்னை மயக்கி இங்கு அழைத்து வந்துவிட்டான் என்றும் அவன் சக்திகளைக் கொண்டு என்னை மயக்கி அவன் மனைவியாக ஆக்கிக் கொண்டான் என்றும் கூறினாள். ஆனால் நானோ அவனிடம் கற்றமாய வித்தைகளைக் கொண்டு அவனை மயக்கி இந்நாள் வரை அவனை என் அருகில் நெருங்க விடாமல் இங்கு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை காக்க வேண்டும் என்று பிரத்யும்னனிடம் கூறினாள். மாயாவதி தனக்கும் இந்த ஜென்மத்தில் பிரத்யும்னனாக இருக்கும் மன்மதனுக்கும் முற்பிறவியில் இருந்த தொடர்பைப் பற்றி எடுத்துரைக்கும் பொழுது, மாயாவதியிடம் தோன்றிய முன்ஜென்ம நினைவுகளை பிரத்யும்னனின் கண்முன்னே உருவகப்படுத்தி மன்மதனும் ரதியும் இருந்த நிலை மற்றும் அவர்கள் கொண்ட காந்தர்வ நிலையையும் அவர் கண்முன்னே நிறுத்தினாள். அந்த காட்சிகளில் பிரத்யும்னனின் உருவம் போன்றே மன்மதனின் உருவமும் ரதி தேவியின் உருவம் போன்றே மாயாவதியின் உருவமும் ஒன்றியிருக்க என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார் பிரத்யும்னன். மேலும் தன் மனதில் மாயாவதியும் மாயக்கலையில் வல்லவராயிற்றே, இவளும் தன்னை மனம் புரிய மயக்குகின்றாளோ என்ற எண்ணத்தில் மாயாவதி உருவாக்கிய காட்சிகளை தன் மாய சக்தியைக் கொண்டு சோதித்தறிய முற்பட்டார் பிரத்யும்னன். தன் மாய சக்தியைக் கொண்டு சோதித்த பின்பே மாயாவதி உருவாக்கி தனக்கு காண்பித்த காட்சிகள் யாவும் மெய்யே என்று தன் மனதளவிலும் சிந்தனை அறிவாலும் உணர்ந்து கொண்டார். மாயாவதி தன் வாழ்நாளில் தான் அடைந்த இன்னல்களை எடுத்துரைத்த பின் மாயாவதியின் மீது அன்பு கொள்ளத் தொடங்கினார் பிரத்யும்னன். மாயாவதி காட்டிய சில காட்சிகளால் பிரத்யும்னனின் நினைவில் இருந்த முன்ஜென்ம நினைவுகள் யாவும் அவனுக்கு தோன்றத் தொடங்கின. அதில் ரதியும் மன்மதனும் சேர்ந்து கழித்த காலங்கள், பின்பு சிவபெருமானால் தான் அழிந்த விதமும், ரதி தேவி கொண்ட கவலையும், அதனால் சிவபெருமான் அளித்த வரமும், உடலற்ற ஆன்மாவாக தோன்றிய நினைவுகளும் அவன் கண்முன்னே தோன்றத் தொடங்கின. அந்நிலையில் பிரத்யும்னன் தன்னை மறந்து தன்னை மன்மதனாகவே எண்ணி ரதிதேவியான மாயாவதியை அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தினான். பின்பு பிரத்யும்னன் மாயாவதி அடைந்த இன்னல்களுக்கு காரணமான சம்பரனை வதம் செய்ய தன்னை மனதளவிலும் உடலளவிலும் தயார்படுத்திக் கொண்டார். சம்பரனை வதம் செய்ய போருக்கு அழைத்தார் பிரத்யும்னன். சம்பரன் தன்னை எதிர்க்க ஒருவன் வந்துள்ளான், அவனை எளிமையாக வென்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு போர்க்களத்திற்கு தனது சேனைகளோடு சென்றான். ஆனால் பிரத்யும்னன் மாயாவதி கற்றுக் கொடுத்த மாய சக்திகளைக் கொண்டு தனக்கென்று ஒரு மாபெரும் சேனையை உருவாக்கிக் கொண்டார். அச்சேனையானது சம்பரனின் சேனையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும்படி காட்சியளிக்கும் விதமாக தனது மாய சக்திகளைக் கொண்டு உருவாக்கி சம்பரனை ஒரு வினாடி நேரத்தில் அச்சமடையச் செய்தார். இதைச் சற்றும் எதிர்பாராத சம்பரன் என்ன செய்வது என்று யோசிக்கும் கணப்பொழுதில் போர்கள் தொடங்கின. பிரத்யும்னன் தனது ஆற்றலாலும் தான் கற்ற மாய வித்தைகள் மூலமாகவும் அனைத்து படை வீரர்களையும் சம்பரனையும் வீழ்த்தினார். சம்பரன் என்னும் அசுரனை வதம் செய்தமையால் சம்பராரி என்ற பெயரையும் அடைந்தார் பிரத்யும்னன். பெற்றோரை காணுதல். பின்பு போரில் வெற்றி கொண்டதும் மாயாவதியை அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு கிருஷ்ணர் வீற்றிருக்கும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பிரத்யும்னனின் உருவத் தோற்றமும் அவரது நடவடிக்கைகள் யாவும் கிருஷ்ணரைப் போன்றே இருந்தது. கிருஷ்ணரே மற்றொரு வடிவில் இங்கு வந்தது போன்று அவர்களுக்கு காட்சியளித்தார். கிருஷ்ணரின் மனைவியான ருக்மணி தேவி பிரத்யும்னனை கண்டதும் இவன் தன் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தன் உள்ளுணர்வு எடுத்துரைக்கத் தெரிந்து கொண்டாள். பின்பு பிரத்யும்னனை நோக்கி விரைந்து சென்று மகனே என்று அவரை அரவணைத்து வரவேற்று அவரது மனைவியான மாயாவதியையும் ஒருவிதமான சங்கடத்துடன் ஏற்றுக்கொண்டாள். அத்திரி முனிவருக்கும் அனுசூயாவுக்கும் பிறந்த மாமுனிவர் துர்வாசகர் ஆவார். ருத்திரனின் மறுபிறப்பு என்று சொல்லும் அளவிற்கு முன் கோபம் கொண்டவர். அவர் மற்ற முனிவர்களைப் போல் அல்லாமல் தன்னை அவமானப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் தனது செயல்களில் இடையூறு செய்பவர்கள் எவர்களாக இருப்பினும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனையையும் அதற்கான சாபத்தையும் அளிக்கக்கூடியவர்.
இக்காரணங்களினால் தேவர்கள் துர்வாசக முனிவரை எங்கு கண்டாலும் மனதில் ஒருவிதமான பயமும் மரியாதையும் கொண்டு நடத்துவார்கள். ஆனந்தம் கொள்ளுதல். ஒரு சமயம் தேவலோக கன்னிகை ஒருவர் துர்வாசக முனிவரை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாயிற்று. அவரை சந்தித்த அக்கணத்தில் தனது கரங்களில் இருக்கும் இந்த மாலையானது தன்னிடம் இருப்பதைக் காட்டிலும் தவத்திலும் ஞானத்திலும் சிறந்த முனிவர்களிடம் இருப்பதே சிறப்பாகும் என எண்ணி தன் கரங்களில் இருந்த அந்த மலர் மாலையை அவரிடம் ஒப்படைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். துர்வாசக முனிவர் அந்த மாலையின் முக்கியத்துவம் யாது என வினவியபோது அக்கன்னிகையோ இந்த மாலையானது உலக நாயகனின் நாயகியின் கழுத்தில் மாலையாக இருந்துள்ளது என்றும் நாங்கள் அவர்களை மகிழ்வித்தமைக்காக எங்களுக்கு மனம் மகிழ்ந்து கொடுத்தாள். பின்பு முனிவரும் அதை மிகுந்த மன நிறைவுடன் பெற்றுக்கொண்டு தனக்கு அந்த மாலையை அளித்த தேவலோக கன்னியை வாழ்த்தி வழியனுப்பினார். தேவேந்திரனை காணுதல். தனது கரங்களில் அம்மாலையை ஏந்திய வண்ணம் முனிவர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அம்மாலை தேவர்களின் அரசனான தேவேந்திரனிடம் இருப்பது தேவர்களுக்கு நன்மை அளிக்கும் எனக் கருதி அம்மாலையை அவரிடம் கொடுத்தார். தேவேந்திரன் அம்மாலையின் முக்கியத்துவத்தை அறியாது தனது மமதையால் தனக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பவர் யாரென்று உணராமல் அதை தனது வஜ்ராயுதத்தால் பெற்று யானையின் மீது வைத்தார். இச்செயலைக் கண்ட துர்வாசக முனிவர் மிகுந்த சினம் கொண்டார். மேலும் அம்மலர் மாலையில் இருந்து வெளிப்பட்ட வாசனைகளால் வண்டுகள் மொய்க்கத் தொடங்கின. அதனால் ஏற்பட்ட இடர்பாடுகளால் அந்த யானையானது தன் சீரத்தின் மீது இருந்த மாலையை கீழே தள்ளி அதன் அருமை தெரியாமல் அதனை மிதித்தது.